லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தலைமை செயலக அதிகாரிகள் கூறியதாவது: அனைத்து அமைச்சர்களுக்கும் தனி அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இங்கு அமைச்சரின் உதவியாளர்கள், அமைச்சக பணியாளர்கள், அமைச்சரின் ஆதரவாளர்கள் இருப்பர். அமைச்சரை சந்திக்க வரும் நபர்களை பொறுத்து மதிய உணவு, தண்ணீர், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் வழங்கப்படும். ஆனால் இந்த அலுவலக செலவுக்கு அரசு தரப்பில் நிதி ஒதுக்கப்படுவதில்லை. இந்த செலவை அந்த துறையின் பொறியாளர்கள், அதிகாரிகள் தான் கவனிக்க வேண்டும். அதன்படி ஒரு அமைச்சரின் அலுவலக செலவே மாதம் 2 முதல் 4 லட்சம் வரை ஆகும். இந்த செலவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த திமுக ஆட்சியில் அமைச்சர் அலுவலகங்களில் மதிய சாப்பாடு கட் செய்யப்பட்டது. தாவேக ஆட்சிக்கு வந்த பின் தலைமை செயலகத்தில் அமைச்சர்களை காண அதிகமானோர் வருகின்றனர். தண்ணீர் பாட்டில், டீ, பிஸ்கெட் செலவு அதிகரித்துள்ளது. அமைச்சர்களின் அலுவலகத்திலேயே இருக்கும் கட்சிக்காரர்கள், ஆதரவாளர்களுக்கு சாப்பாடு வழங்குவதும் வழக்கமாகி வருகிறது. முதல்வர் விஜய் கூட தன் வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்து வருகிறார். ஆனால் அமைச்சர் அலுவலகத்தில் இருப்பவர்கள் காலை டிஃபன், மதிய உணவு, மாலையில் ஸ்நாக்ஸ் என எல்லாவற்றையும் பெரிய ஹோட்டலில் ஆர்டர் செய்கின்றனர். பட்ஜெட் நடக்கும்போது ஒவ்வொரு அமைச்சர் அறையிலும் கூட்டம் நிரம்பி வழியும். அப்போது செலவு பல மடங்கு உயர வாய்ப்பு உள்ளது. அப்படி நடந்தால் ஒவ்வொரு அமைச்சர் அலுவலகத்திற்கும் தலா 10 முதல் 15 லட்சம் வரை செலவு எகிற வாய்ப்பு இருக்கிறது. இது மொத்தமும் துறையின் அதிகாரிகள் தலையில்தான் விழும். இதை சாக்காக வைத்து அதிகாரிகள் வசூல் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த முறைகேட்டை தவிர்க்க அமைச்சர்களின் அலுவலக செலவை குறைக்க வேண்டும். அமைச்சர் அலுவலக செலவுக்காக தனியாக நிதி ஒதுக்க வேண்டும். டீ, காஃபி செலவுக்கு மட்டும் மாதம் 5000 முதல் 8000 வரை பொதுத்துறை அனுமதிக்கிறது. அந்த தொகை ஒரு நாள் செலவுக்கே போதாது என கவலை தெரிவிக்கின்றனர்.